சிவபுராணம். பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி. என்னெல்லாம் பொய்கள் இருக்கிறதோ, பொய் என்றால் என்னன்னா நிலையில்லாததெல்லாம் பொய், நிலையானது மெய். எது நிலையானது? சிவம் மட்டும்தான் நிலையானது, மற்றது எல்லாமே பொய். இப்ப நம்மளை சுத்தி நிறைய இருக்க, அதெல்லாம் பொய்ன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்மளை சுத்தி இருக்கிறதெல்லாம் நம்ம இருக்கும்போதே ஒண்ணு நம்மளை விட்டு போயிடும், இல்ல அதெல்லாம் இருக்கும், ஒரு நாள் நாம அதை விட்டு போயிடுவோம். உண்மையா இல்லையா? இப்ப பொய் என்பது நிலையற்றதெல்லாம் பொய், நிலையாக இருக்கக்கூடியது மெய். இந்த பொய் ஆயின எல்லாம், ஆயின எல்லாம்னா கம்ப்ளீட்டா எல்லாமே போய் அகல வந்து அருளி. மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. மெய்யான ஞானத்தை மிளிரச் செய்தல். விளக்கேத்துறோம், அதை அப்படி தூண்டி விடுறோம் பாத்தீங்களா, அதற்கு பேர் மிளிரச் செய்தல். ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளேயும் ஞானம் இருக்கு, இறைவன் வச்சிருக்காரு, அது இன்னும் தூண்டப்படல. இதை படிக்கும் பொழுது, இதை உணரும் பொழுது உள்ள அந்த ஞான விளக்கு தூண்டப்பட்டு மிளிர்கின்ற மெய்ச்சுடராக அது மலர்கிறது. என் ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே. இந்த ஞானமும் இல்லை, இன்பப் பெருமானாக நீ இருக்கிற, நான் எப்படி உன்னை வந்து சேர்றது? இதுக்கும் அதுக்கும் ஒரு பாலம் வேணும் இல்லையா? கிட்ட எந்த பொருளும் இல்லை, ஆனா விலை மதிக்க முடியாத ஒரு பொருளா சிவம் இருக்கிறது, நான் எப்படி அதை பெறுவது? என் ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே. அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. அதற்கு வழி இறைவனே செய்வாராம். அந்த அஞ்ஞானத்தை அகல்விக்கிறதுக்கு நல்ல அறிவு வேணும். அறிவுன்னு இன்னைக்கு சொல்லப்படுற அறிவெல்லாம் அறிவில்லை, இதெல்லாம் வெறும் தகவல்கள், அவ்வளவுதான். இது அறிவு ஆகாது. இந்த அறிவு நமக்கு பயன்படாதுன்னு மாணிக்கவாசகரே சொல்றாரு. பொல்லா கல்வின்னு சொல்லுவார். அது வெறும் ஏட்டு கல்விதான், ஏட்டு சுரக்காய் தான், அது கறிக்கு உதவாது. அது நமக்கு அனுபவம் ஆச்சுன்னா அது சுவைக்கலாம். தாள்ல எழுதி வச்சுட்டா அது சுவைக்க முடியுமா? காய்கறிய அது சமைச்சா சுவைக்க முடியும். அது போல சத்தியங்கள் உணரப்படணும், அனுபவிக்கப்பட்டால் அது நல்ல அறிவாக மாறும். அந்த அறிவை இறைவன் நமக்கு வழங்குகிறார்.